ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். வாங்க இன்றைக்கி ஒரு விளக்கு கோலம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரைடே ரங்கோலி விளக்கு ஒரு வித்தியாசமான டிசைனில் போடலாம். பூ மாதிரி போட்டு அதில் நான் ஒரு விளக்கு எரியிற மாதிரி போட்டிருக்கேன். 11 புள்ளி சந்து புள்ளி 6ல் நிறுத்தி போட்டிருக்கேன். அந்த 3 புள்ளியை ஜாயின் பண்ணி ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். கோலம் சுற்றி அதே டிசைன் தான். க்ரீன் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி அந்த 4 புள்ளியை ஜாயின் பண்ணி ஷார்ப்பாக விளக்கு எரியிற மாதிரி போட்டாச்சு. இன்றைக்கி ராமநவமி, அதனால் இந்த கோலம் போடலான்னு போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஒரு சின்ன பூ மாதிரி 3 இதழ் மாதிரி போட்டுக்கிட்டேன் க்ரீன் கலரில். அப்படியே அதுக்கு ஃபுல்லாக ஷேட் கொடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஷேட் கொடுக்கும்போது கோலம் நல்லா அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். புள்ளி மட்டும்தான் 11 புள்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வச்சோம்னா போடுறதுக்கு 2 நிமிஷத்தில் போடலாம் ஈஸியாக. ஒரு 5 மினிட்ஸ் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க புள்ளியை அதே மாதிரி ஃப்ளவர் மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளார ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள ஒரு குட்டி ஃப்ளவர். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு 3 இதழ் மாதிரி போட்டுக்கிட்டேன் பூ மாதிரி. அதுக்கும் அப்படியே ஆரஞ்சு கலரில் அப்படியே ஃபுல்லாக ஷேட் கொடுத்தாச்சு. அந்த கேப்பில் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால கோலம் ரொம்ப அழகாக வந்தது. என்னோடய கோலம் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், போட்டோம்னா வாசலில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என் கோலத்தை ஃபுல்லாக பார்த்தது தேங்க்யூ ஃபார்